சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆர்கே. நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம், சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம். நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான். இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன், செய்திகளை வாசிக்கும் நான் துரையப்பா வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சென்காலன் நகரில் கத்தியுடன் கொள்ளை, 2 மர்ம நபர்கள் தப்பியோடினர். சுவிஸ் வெளிவிவகார அமைச்சருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் முறைப்பாடு. வெளிநாட்டு வேகமீறல் ஓட்டுநர்கள், சுவிட்சர்லாந்து அதிகாரிகள் திணறும் நிலை. டிரான்ஸ்மோன்டானா தீ விபத்து 1 மாதம் கடந்தும் தொடரும் சிகிச்சை. சுவிட்சர்லாந்தில் முன்கூட்டியே தொடங்கிய மகரந்த துகள் பரவல். அமெரிக்க கோடீஸ்வரருக்கு விருந்தாகிய சுவிஸ் இளம் பெண்கள், வெளியான பகிர் தகவல்கள். சுவிட்சர்லாந்தில் இழந்த பொருட்களை ஆன்லைனில் பதிவு செய்ய புதிய வசதி தொடர்பான விரிவான செய்திகள். சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே, ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா? உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது. உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி. சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக PR த்ரோய்கேன் GmbH தெரிவு செய்யப்பட்டுள்ளது. என்ன உறவுகளே, செய்தி கேட்டீங்களா? இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க? வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள். PR த்ரோய்கேன் GmbH. சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK கோல்ட் ஜுவல்லரி. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK கோல்ட் ஜுவல்லரி. இப்போதே அழையுங்கள் 0783131 சாவிகள், பணப்பைகள், கைபேசிகள், கைப்பைகள் போன்ற இழந்த பொருட்களை இனி மிக எளிதாக easyfind.ch என்ற இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் பதிவு செய்ய முடியும். இந்த புதிய வசதியின் மூலம் இழந்த பொருட்கள் குறித்த தகவல்கள் மையப்படுத்தப்பட்ட முறையில் சேகரிக்கப்பட்டு சுவிட்சர்லாந்து முழுவதும் இணைக்கப்பட்டுள்ள பல்வேறு கண்டெடுப்பு நிலையங்களுடன் தானாகவே ஒப்பிடப்படுகின்றன. இதனால் இழந்த பொருட்கள் உரியவர்களிடம் விரைவாக மீண்டும் கிடைக்கும் வாய்ப்பு குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்கிறது. இதுவரை நடைமுறையில் இருந்தபடி மற்றவர்களுக்கு சொந்தமான இழந்த பொருள் எதையாவது ஒருவர் கண்டெடுத்தால் அதை அருகிலுள்ள காவல் நிலையத்தில் ஒப்படைக்க வேண்டும் என அதிகாரிகள் நினைவூட்டுகின்றனர். டிஜிட்டல் சேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களின் வசதியை கருத்தில் எடுத்து கொண்டு வரப்பட்ட இந்த ஆன்லைன் பதிவு முறையானது இழப்புகளால் ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்கும் ஒரு முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. சூரிச் நகரின் கிரைஸ் 3 பகுதியில் 2026 பிப்ரவரி 2ஆம் தேதி திங்கள் மாலை ஒரு யூத நபரை உடல் ரீதியாக தாக்கிய குற்றச்சாட்டில் ஒருவரை ஸ்டட் போலீசாய் சூரிச் கைது செய்துள்ளது. மாலை 8:15 அளவில் மேனசஸ்ட்ராச பகுதியில் ஒருவர் மற்றொருவரால் தாக்கப்பட்டதாக சூரிச் நகர காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு விரைந்த காவலர்கள் தரையில் ஒருவரை பலர் பிடித்து வைத்திருந்ததை கண்டனர். இதுவரை கிடைத்த தகவல்களின் பிரகாரம் அந்த நபர் சாலையில் எவ்வித முன் அறிவிப்புமின்றி 26 வயதுடைய ஓர்த்தோடாக்ஸ் யூத இளைஞரை குத்துச்சண்டை மூலம் தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தை பார்த்து அருகில் இருந்த பலர் உடனடியாக தலையிட்டு தாக்குதலாளரை கட்டுப்படுத்தி காவலர்கள் வரும் வரை பிடித்து வைத்தனர். காவலர்களின் முன்னிலையிலும் கூட அவர் தொடர்ந்து அவமதிக்கும் வகையிலும் யூத விரோத கருத்துக்களையும் வெளியிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுக்குள்ளான இளைஞருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது. சந்தேக நபர் 40 வயதான கொசோவோ நாட்டைச் சேர்ந்தவர் என்றும் சுவிட்சர்லாந்தில் நிலையான வசிப்பிடம் இல்லாதவர் என்றும் கூறப்படுகிறது. அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பில் மேலதிக காவல் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. ஆரம்பகட்ட விசாரணைக்கு பின்னர் அவர் சூரிச் மாநில வழக்கறிஞர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சமூகத்தில் மத அடிப்படையிலான வன்முறைகள் குறித்து அதிகரிக்கும் கவலைகளுக்கு மத்தியில் இந்த சம்பவம் மீண்டும் பாதுகாப்பு மற்றும் சகிப்புத்தன்மை தொடர்பான விவாதங்களை முன்னிறுத்தியுள்ளது. சூரிச் கண்டோனில் உள்ள அனைத்து பராமரிப்பு மற்றும் சிகிச்சை நிலையங்களிலும் உதவி தற்கொலைக்கு அனுமதி வழங்கும் விதிமுறைகளை மேலும் விரிவுபடுத்த கண்டோனல் அரசியல் வட்டாரங்கள் முன்வந்துள்ளன. ஏற்கனவே 2023ஆம் ஆண்டிலிருந்து அரசு நிர்வகிக்கக்கூடிய முதியோர் இல்லங்கள் மற்றும் மருத்துவமனைகள் உதவி தற்கொலை சேவைகளை வழங்கும் அமைப்புகள் தங்களின் வளாகங்களில் செயற்பட அனுமதிக்க வேண்டும் என்ற விதி நடைமுறையில் உள்ளது. ஆனால் தனியார் நிர்வகிப்பில் உள்ள பராமரிப்பு நிலையங்கள் மற்றும் முதியோர் இல்லங்கள் இதுவரை தங்களின் வளாகங்களில் இத்தகைய சேவைகளை வழங்கும் அமைப்புகளை அனுமதிக்க மறுக்கும் உரிமையை கொண்டிருந்தன. இந்த நிலையை மாற்ற வேண்டும் என தற்போது சூரிச் கண்டோனல் பேரவை முன்மொழிந்துள்ளது. கண்டோனல் பாராளுமன்றத்தின் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் கருத்தின்படி ஒரு பராமரிப்பு நிலையத்தில் வசிக்கும் நபர் தனது வாழ்க்கையை உதவி தற்கொலை அமைப்பின் உதவியோடு முடிக்க விரும்பினால் அது அரசியல் அமைப்பால் உறுதி செய்யப்பட்ட சுய தீர்மான உரிமையின் ஒரு பகுதியாகும். எனவே தனியார் பராமரிப்பு நிலையங்களின் நெறிமுறை அல்லது மத அடிப்படையிலான எதிர்ப்புகளை விட குடிமக்களின் சுய நிர்ணய உரிமையானது மேலாதிக்கம் பெற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர். சுவிட்சர்லாந்தில் உதவி தற்கொலை சட்டபூர்வமாக அனுமதிக்கப்பட்டுள்ள போதிலும் அது சமூக
மத மற்றும் நெறிமுறை ரீதியாக தொடர்ந்து விவாதத்துக்குரிய விடயமாக இருந்து வருகிறது. சூரிஜ் கண்டோனின் இந்த முன்மொழிவு எதிர்காலத்தில் தனியார் பராமரிப்பு அமைப்புகளின் பொறுப்புகள் மற்றும் குடியிருப்பாளர்களின் உரிமைகள் குறித்த புதிய சட்ட மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க நீதித்துறை வெளியிட்டுள்ள எப்ஸ்டீன் கோப்புகள் எனப்படும் ஆவணங்கள் உலக அரசியல் வட்டாரங்களில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றன. அமெரிக்க கோடீஸ்வரரான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மீது சுமத்தப்பட்ட பாலியல் சுரண்டல், மனித கடத்தல் உள்ளிட்ட கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களாக இவ் ஆவணங்கள் வெளியாகி வருகின்றன. சிறுமிகள் மற்றும் இளம்பெண்களை ஏமாற்றி அவர்களை பல்வேறு சக்தி வாய்ந்த நபர்களுக்கு விருந்தாக்கியவர் என குற்றஞ்சாட்டப்பட்ட எப்ஸ்டீனின் வலை பின்னல் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் உயர்மட்ட அரசியல், அரச குடும்பம், தூதரக வட்டாரங்கள் வரை விருந்திருந்தது என்பதே இந்த ஆவணங்களின் மூலம் தெளிவாகிறது. இந்த கோப்புகளில் பெயர் இடம்பெற்றுள்ளதால் அமெரிக்க முன்னாள் மற்றும் தற்போதைய அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். அதில் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன், தற்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், பிரித்தானிய அரச குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசர் ஆண்ட்ரூ, அவரது முன்னாள் மனைவி சாரா ஃபர்குசன், மேலும் அமெரிக்காவுக்கான முன்னாள் பிரித்தானிய தூதுவர் பீட்டர் மாண்டல்சன் போன்றோர் அடங்குகின்றனர். இந்நிலையில் எப்ஸ்டீனுக்கும் சுவிட்சர்லாந்துக்கும் தொடர்பு இருந்ததாக வெளியாகியுள்ள தகவல் அந்நாட்டிலும் கவனத்தை ஈர்த்தது. ஆவணங்களின்படி சூரிச், ஜெனீவா மற்றும் ஓய்பியா ஆகிய நகரங்களில் உள்ள சில நபர்களோடு எப்ஸ்டீன் தொடர்ச்சியான தொடர்பில் இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் சுவிஸ் இளம்பெண்களை வேலை பயிற்சி என்ற பெயரில் வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்கென விமான டிக்கெட், ஹோட்டலில் தங்குவதற்கான செலவு, விசா உள்ளிட்டவற்றுக்கு எப்ஸ்டீன் பண உதவி செய்ததாகவும் அந்த ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. அவர் சுவிட்சர்லாந்து வந்த போதெல்லாம் அவருக்கு பெண்கள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டதாகவும் குறிப்புகள் இருக்கின்றன. ஆனால் இவ்வாறு தொடர்பில் இருந்த பெண்களில் எத்தனை பேர் எப்ஸ்டீனின் குற்ற செயல்களால் நேரடியாக பாதிக்கப்பட்டனர் என்பது குறித்து தெளிவான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இருப்பினும் இந்த ஆவணங்கள் வெளியானதன் மூலம் எப்ஸ்டீனின் சர்வதேச வலைப்பின்னல் எவ்வளவு பரந்தது என்பதும் பல நாடுகளின் உயர்மட்ட வட்டாரங்களில் எவ்வாறு சென்றடைந்தது என்பதும் மீண்டும் ஒரு முறை உலக கவனத்தை ஈர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தின் முக்கிய நகரமான சூரிச் ஐரோப்பா முழுவதும் இயக்கப்படும் இரவு ரயில்களுக்கான மையமாக உருவாக்கும் திறன் கொண்டதாக புதிய ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. சூரிச் நகராட்சி மற்றும் உள்ளூர் சுற்றுலா அலுவலகம் இணைந்து மேற்கொண்ட இந்த ஆய்வு சுற்றுச்சூழலுக்கு உகந்த பயண முறையாக கருதப்படும் ரயில் போக்குவரத்தை மேம்படுத்துவதில் சூரிச் முக்கிய பங்கு வகிக்க முடியும் என சுட்டிக்காட்டுகிறது. ஐரோப்பாவின் மையப்பகுதியில் சூரிச் அமைந்துள்ளது இதற்கான முக்கிய பலமாக இந்த ஆய்வு குறிப்பிடுகிறது. ஐரோப்பாவின் இதே பகுதியில் உள்ள எங்களின் மைய புவியியல் நிலை இரவு ரயில் மையமாக உருவாக சூரிச்சுக்கு சிறந்த வாய்ப்பை வழங்குகிறது என ஆய்வு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 1500 கிலோமீட்டர் வரை உள்ள பயணங்களுக்கு இரவு ரயில்கள் மிகவும் பொருத்தமானவை என்றும் இதன் மூலம் ஐரோப்பாவின் பல முக்கிய நகரங்களில் நேரடியாக இணைக்க முடியும் என்றும் ஆய்வு கூறுகிறது. இதில் ஜெர்மனியின் பெர்லின், ஆஸ்திரியாவின் வியன்னா, ஸ்பெயினின் பார்சிலோனா போன்ற முக்கிய மாநகரங்களும் அடங்கும். காலநிலை மாற்றம் மற்றும் விமான பயணங்களால் ஏற்படும் கார்பன் உமிழ்வை குறைக்கும் முயற்சிகள் தீவிரமடைந்த நிலையில் இரவு ரயில் சேவைகள் ஐரோப்பாவில் மீண்டும் முக்கியத்துவம் பெற தொடங்கியுள்ளன. அந்த போக்கில் சூரிச் ஒரு முக்கிய இணைப்புக்களமாக உருவானால் பயணிகளுக்கு வசதியான, நிலையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற பயண விருப்பம் கிடைக்கும் என ஆய்வு வலியுறுத்துகிறது. சிறிய விளம்பர இடைவேளையின் பின் செய்திகள் தொடரும். சூரிச்சில் அழகுக்கு புதிய அர்த்தம். ஸ்ரீ ஜுவல்லரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில். இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான, நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள். மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்ரீ ஜுவல்லரி, மட்டன் காஷ 17, 8005, சூரிச். நிதிச்சுமையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா? உங்களின் அவசர நிதி தேவைகளுக்கு குறைந்த வட்டி வீதத்தில் 3 லட்சம் பிரான்கள் வரை கடனாக பெறலாம். கிரெடிட் பாண்ட்.cn. இலவச ஆலோசனைகளுக்கு 076592997. சுவிட்சர்லாந்து சாலைகளில் வேக வரம்பை மீறும் சில வெளிநாட்டு ஓட்டுநர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதில் அந்நாட்டு அதிகாரிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். வேகமாக வாகனம் ஓட்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டாலும் சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு ஓட்டுநர்கள் நீதிமன்றில் ஆஜராகாமல் இருப்பது பெரும்பாலும் வழக்கமாகிவிட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. இதனால் அவர்களுக்கு நேரில் விசாரணையின்றி தீர்ப்பு வழங்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த பிரச்சனையால் குறிப்பாக பாதிக்கப்படுவது வடக்கிலிருந்து தெற்கே இணைக்கும் முக்கிய போக்குவரத்து வழித்தடமான A2 மோட்டார் பாதையாகும். இத்தாலி நோக்கி செல்லும் மைய தாண்டல் சாலை இருப்பதால் இந்த பாதையில் வெளிநாட்டு வாகனங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. அதனோடு சேர்ந்து வேகமீறல் சம்பவங்களும் அதிகமாக பதிவாகி வருவதாக ஊடகங்கள் திங்கட்கிழமை செய்தி வெளியிட்டன. சுவிட்சர்லாந்து அண்டை நாடுகளோடு பரஸ்பர ஒப்பந்தங்களை கொண்டுள்ளது. அந்த ஒப்பந்தங்களின் கீழ் அண்டை நாடுகளைச் சேர்ந்த ஓட்டுநர்கள் சுவிட்சர்லாந்தில் விதிமீறல் செய்தால் அவர்களிடம் அபராத தொகையை வசூலிக்க சட்ட ரீதியான வழிகள் உள்ளன. இதனால் ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகளைச் சேர்ந்த ஓட்டுநர்கள் அபராதம் செலுத்தாமல் தப்பிக்க முடியாத நிலை இருக்கிறது. அதனால் இத்தகைய ஒப்பந்தங்கள் இல்லாத நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு
ஓட்டுநர்களிடம் அபராத தொகையை வசூலிப்பது சுவிட்சர்லாந்து அதிகாரிகளுக்கு சாத்தியமில்லாத ஒன்றாகவே உள்ளது. சட்ட ரீதியான கட்டுப்பாடுகள் காரணமாக அவர்கள் மீது விதிக்கப்படும் தண்டனைகள் நடைமுறைக்கு வராமல் போகும் அபாயம் உள்ளது. சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து விதிகளை கடுமையாக அமல்படுத்தும் நாடாக அறியப்படும் சுவிட்சர்லாந்தில் இந்த நிலை அதிகாரிகளுக்கு புதிய சவாலாக மாறியுள்ளது. எதிர்காலத்தில் மேலும் பல நாடுகளோடு பரஸ்பர சட்ட ஒப்பந்தங்களை விரிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அப்போதுதான் இத்தகைய வேக மீறல் சம்பவங்களை திறம்பட கட்டுப்படுத்த முடியும் என்றும் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் வலைஸ் பகுதியில் உள்ள கிரான்ஸ் மொன்டானா நகரில் புத்தாண்டு தினத்தன்று லே கான்ஸ்டலேஷன் பாரில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்துக்கு ஒரு மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் இன்னும் 23 பேர் சுவிஸ் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் காயமடைந்த சிலர் தற்போது மறுவாழ்வு சிகிச்சை மையங்களுக்கு மாற்றப்பட்டனர். இதனோடு சுவிட்சர்லாந்துக்கு வெளியே பல்வேறு நாடுகளில் தற்போது 41 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களில் 19 பேர் சுவிஸ் குடிமக்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 41 உயர்ந்த நிலையில் அவர்களில் 23 பேர் சுவிஸ் குடிமக்கள் உறுதிப்படுத்தப்பட்டது. மொத்தமாக 115 பேர் இந்த தீ விபத்தில் காயமடைந்தனர். கடந்த 2 வாரங்களில் மருத்துவமனைகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட பலர் பலிகோன் மற்றும் சியோன் நகரங்களில் உள்ள சுவா மறுவாழ்வு மையங்கள் உள்ளிட்ட சிறப்பு சிகிச்சை நிலையங்களுக்கு மாற்றப்பட்டனர். எனினும் துல்லியமான எண்ணிக்கை வெளியாகவில்லை. லவுசான் பல்கலைக்கழக மருத்துவமனை கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து 9 நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. இதேவேளை ஜெனிவா பல்கலைக்கழக மருத்துவமனைகள் தற்போது எந்த நோயாளியும் அனுமதியில் இல்லை என்று அறிவித்துள்ளது. நோயாளிகளின் இருப்பிடத்தை வைத்து அவர்களை அடையாளம் காணும் அபாயம் இருப்பதாக கூறி சில மருத்துவமனைகள் விரிவான விவரங்களை வெளியிட மறுத்துள்ளன. இருப்பினும் தேசிய பேரிடர் மருத்துவ வலையமைப்பான கட்டாமெட் தகவலின்படி சியோனில் இன்னும் 4 சிகிச்சையில் உள்ளனர். ஜெர்மன் மொழி பகுதியில் சூரிச் பல்கலைக்கழக மருத்துவமனையில் 5 தொடர்ந்து சிகிச்சை பெறுவதோடு அவர்கள் இன்னும் தீவிர நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதேபோல் சூரிச் குழந்தைகள் மருத்துவமனையில் 5 சிறுவர்கள் சிகிச்சை பெறுகின்றனர். அவர்களில் 2 தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் உறுதிப்படுத்தியது. முன்னதாக சென்ட் காலன் பல்கலைக்கழக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வலைஸ் பகுதியைச் சேர்ந்த 2 சகோதரிகள் தற்போது பிரெஞ்சு மொழி பகுதியில் உள்ள மறுவாழ்வு மையங்களுக்கு மாற்றப்பட்டனர். அவர்களில் ஒருவர் மோஜிஸ் நகரிலும் மற்றொருவர் சியோனிலும் சிகிச்சை பெறுகின்றனர். ஜனவரி 19 அன்று வெளியான கணக்குகளோடு ஒப்பிடுகையில் தற்போது வெளிநாடுகளில் சிகிச்சை பெறும் சுவிஸ் குடிமக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். கிரான்ஸ் மொன்டானா தீ விபத்தில் காயமடைந்த 19 சுவிஸ் குடிமக்கள் தற்போது சுவிட்சர்லாந்துக்கு வெளியே சிகிச்சை பெறுகின்றனர். மொத்தமாக இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட 41 பேரில் 7 பேர் ஜெர்மனியிலும் 5 பேர் பெல்ஜியத்திலும் 17 பேர் பிரான்சிலும் அத்துடன் 12 பேர் இத்தாலியிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தீ விபத்தின் தாக்கம் இன்னும் முழுமையாக நீங்காத நிலையில் பலர் நீண்டகால சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு பாதையில் பயணிக்கின்றனர். காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்ட போர்க்குற்றங்களில் உடந்தையாக செயற்பட்டதாக சுவிட்சர்லாந்தின் வெளிவிவகார அமைச்சர் இக்னாசியோ காசிஸ் மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. 25 சுவிஸ் வழக்கறிஞர்கள் இணைந்து இந்த புகாரை தாக்கல் செய்துள்ளனர். பெர்ன் நகரில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் காசிஸ் மீது போர்க்குற்றங்கள், மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இன அழிப்பு ஆகியவற்றில் உடந்தையாக இருந்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பாக அவருக்கு எதிராக உத்தியோகபூர்வ விசாரணை தொடங்கப்பட வேண்டும் என அந்த வழக்கறிஞர்கள் வலியுறுத்தினர். வழக்கறிஞர்களின் கூற்றின்படி சுவிட்சர்லாந்து ஜெனிவா உடன்படிக்கை மீறி சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மதிக்க தவறியுள்ளது. இஸ்ரேல் இத்தகைய குற்றங்களை செய்வதை தடுப்பதற்காக தனது அதிகார வரம்புக்குள் உள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் காசிஸ் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. குறைந்தபட்சமாக அவற்றை ஊக்குவிக்காதிருக்க வேண்டிய பொறுப்பும் இருந்ததாக அவர்கள் தெரிவித்தனர். ஆனால் அந்த கடமைகளை அவர் நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். மேலும் 2013 ஆண்டு சுவிட்சர்லாந்து மற்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர்களுக்கு இடையே கையெழுத்தான ராணுவ ஒத்துழைப்பு உடன்படிக்கை குறித்து வழக்கறிஞர்கள் கடும் விமர்சனம் வெளியிட்டனர். அதன் பின்னர் சுவிட்சர்லாந்து இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் மற்றும் இரட்டை பயன்பாட்டு பொருட்கள் வாங்கி விற்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது என அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த புகார் காசா நிலவரம் தொடர்பாக உலகளவில் அதிகரித்து வரும் சட்ட மற்றும் அரசியல் அழுத்தங்களின் பின்னணியில் சுவிட்சர்லாந்தின் நடுநிலை கொள்கை குறித்த கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் வழக்கமாக வசந்த காலத்தின் ஆரம்பத்தில் மாத்திரமே காணப்பட்ட மகரந்த தூள் பரவல் இந்த ஆண்டில் ஜனவரியிலேயே தொடங்கிவிட்டதாக சுவிஸ் அலர்ஜி சென்டர் தெரிவித்துள்ளது. திங்கட்கிழமை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் நாட்டின் பல பகுதிகளில் முதற்கட்ட மகரந்த தூள் ஏற்கனவே பரவி வருவதாக அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது. ஜனவரியிலேயே மலர் தூள் பரவல் தொடங்குவது இனி அரிதான ஒன்றல்ல என்றும் அது தற்போது புதிய இயல்பாக மாறிவிட்டதாகவும் சுவிஸ் அலர்ஜி சென்டர் குறிப்பிட்டுள்ளது. காலநிலை மாற்றம் மற்றும் குளிர்கால வெப்பநிலை உயர்வுகள் இதற்கான முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகின்றன. எதிர்வரும் நாட்களில் சூரிய அதிகரித்து வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸை தாண்டும் நிலையில் மலர் தூள் பருவம் முழுமையாக தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மரங்களிலிருந்து வெளிவரும் மகரந்த தூள் அளவு மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இதைத் தொடர்ந்து அலர்ஜி பிரச்சனையால் பாதிக்கப்படும் நபர்கள் முன்கூட்டியே தங்களின் தடுப்பு சிகிச்சைகளை தொடங்க வேண்டும் என சுவிஸ் அலர்ஜி சென்டர் பரிந்துரை செய்துள்ளது. மூக்கடைப்பு, தும்மல், கண்களில் அரிப்பு போன்ற அறிகுறிகள் தோன்றும் முன்பே சிகிச்சை ஆரம்பிப்பது பாதிப்புகளை குறைக்க உதவும் என்றும் அந்த அமைப்பு கூறுகிறது. சுவிட்சர்லாந்தில் கடந்த சில ஆண்டுகளாக மகரந்த தூள் பருவம் முன்கூட்டியே தொடங்குவது தொடர்ச்சியாக கவனிக்கப்பட்டு வரும் நிலையில் இது பொது சுகாதாரத்துக்கான ஒரு புதிய சவாலாகவும் மாறி வருகிறது.
சுவிட்சர்லாந்தின் சென்காலன் நகரில் திங்கட்கிழமை இரவு ஒரு 42 வயது ஆண் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் நடந்துள்ளது. இந்த சம்பவமானது நகரின் ஜெல்ஸ்ட்ராஸ் என்ற பகுதியில் நடந்துள்ளது. அன்று மாலை சுமார் 6:30 அளவில் பாதிக்கப்பட்டவர் உடனடியாக சென்காலன் நோட்டீஸ் மற்றும் அவசர உதவி மையத்துக்கு தொலைபேசி அழைத்து 2 அறியப்படாத ஆண்கள் தன்னை கத்தியால் விரட்டி பல 100 சுவிஸ் பிராங்குகளை பறித்துச் சென்றதாக தெரிவித்தார். உடனடியாக காவல்துறை தரப்பில் பல காவல் வாகனங்கள் மற்றும் சென்காலன் நகர காவல்துறை பிரிவுகள் இணைந்து பெரிய அளவில் தேடுதல் நடத்தின. ஆனால் கொள்ளையடித்த 2 மர்ம நபர்கள் எந்த தடயமும் இல்லாமல் தப்பியோடிவிட்டனர். இந்த சம்பவத்தை தீவிரமாக எடுத்துக்கொண்ட சென்காலன் கண்டோன் போலீசார் உடனடியாக விசாரணைகளை தொடங்கினர். பாதிக்கப்பட்டவர் உடல் ரீதியாக பெரிய அளவில் காயமடையவில்லை என்றாலும் இந்த வகையான ஆயுதம் கொண்ட கொள்ளை சம்பவங்கள் நகரில் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் ஐரோப்பிய நாடுகளில் அவ்வப்போது இடம்பெறுவதால் இரவு நேரங்களில் தனியாக நடக்கும்போது கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று காவல்துறை வலியுறுத்துகிறது. மேலும் ஏதேனும் சந்தேகத்துக்குரிய நபர்களை பார்த்தால் உடனடியாக காவல்துறைக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. கொள்ளை அடித்தவர்கள் குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. விசாரணை தொடர்கிறது. இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swistamil24.com அணுகுங்கள். வணக்கம்.